லாஸ்ட் பார்ட்டில் பிரின்சிபல் டீச்சரை கூப்பிட்டுட்டு அந்த பணக்கார சிஇஓட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அவங்களும் ஃபோன் பண்ணி என்னுடைய பொண்ணு லாஸ்ட்டாக வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீச்சரும் இப்போ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இது லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு ஒரு வீடு நாம தான் குழந்தைங்களை மாற்றி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த பொண்ணுக்கிட்ட நேராக போய் ஏ பாப்பா நேற்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் இல்லையா, உன்னுடைய பாட்டிக்கிட்டையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் காமிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும் ரொம்ப தயங்கியபடியே இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே என்னுடைய சர்டிஃபிகேட் ஃபுல்லாமே மண்ணா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிக்கிறாளா. ஸ்கெட்சை வச்சு கண்டபடி கிறுக்கி வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு டீச்சரும் ஷாக் ஆயிடுறா. இதுக்கு தான் இந்த குழந்தை வந்து சர்டிஃபிகேட்டை காமிக்கல போல இருக்கு, நான் என்னமோ குழந்தைங்களை மாற்றி புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம சிஇஓட பொண்ணோ வந்து டிராயிங் ஃபினிஷ் பண்ணிருக்கவே மாட்டா இல்லையா, அது அழகா ஃபினிஷ் பண்ணி தன் டீச்சர்கிட்ட கொண்டு வந்து மிஸ் இங்கே பார்த்தீங்களா நான் இந்த டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்க. இப்போ அந்த தப்பா புரிஞ்சிட்டு இருப்பா இல்லையா அந்த பொண்ணும் என்னுடைய சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பண்ணதே இவ தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்ல டீச்சருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருதா. சிஇஓட பொண்ணை வந்து அறையறதுக்காக போக கரெக்டாக பாட்டியோ ஃபோன் பண்ணிடுறாங்க. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னுடைய பேத்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்க. டீச்சரும் இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல பாட்டியோ அப்படின்னா நாங்கள் பொய் சொல்கிறோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை பாட்டி, உங்களுடைய பேத்திக்கு நான் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதை உங்ககிட்ட காமிக்கல. காரணம் இருக்கக்கூடிய வேற ஒரு பொண்ணு தான், அவள் தான் உங்களுடைய பேத்தியோட சர்டிஃபிகேட்ல கண்டுபிடிக்கிட்டா, இதனால பயந்துக்கிட்டு அவள் காமிக்காம இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. என்ன சொல்ற, என் பேத்திக்கிட்ட ஒரு பொண்ணு வம்பிழுத்துட்டு இருக்காளா, பாவம் என்னுடைய பேத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த குழந்தை இனிமேல் இந்த ஸ்கூலில் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை வர சொல்லு, நான் அவகிட்ட நேரடியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி பாட்டி நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. இப்போ நம்ம சிஇஓட பொண்ணுக்கிட்ட நாளைக்கு உன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த குழந்தையும் பயந்து எடுத்து சரி மிஸ் கூட்டிட்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம சிஇஓ கிட்ட அம்மா மிஸ் வந்து நாளைக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல அவளும் லாஸ்ட் டைம் நடந்ததை நினச்சி பார்க்குறா. லாக்கருக்குள்ளே இருந்து சத்தம் வந்த மாதிரி தெரிஞ்சனால நாமளும் போய் ஏதோ பேசிட்டோம், அதனால திரும்ப ஒரு தடவை அங்கே போயிட்டு வருது நல்லது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காளா. பாட்டியோ வந்து கதவை தட்டிட்டு ஏம்மா நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா, வெளியில் போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம் வீட்டில் இருந்தால் பாட்டி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டா இல்லையா தன் பொண்ணு, அதனால அந்த மாதிரி வந்து பேசிட்டு போக அவளோ என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. மறுநாள் காலையில் தன் பேத்தியோட ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்காங்க. இன்னங்க பாட்டி இந்த டீயை குடிங்க அப்படின்னு சொல்ல உன்னோட டீயை குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரல, என் பேத்தியை வந்து கஷ்டப்படுத்தினாலே அந்த பொண்ணு எங்க அவங்களுடைய அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்களோட வீடு ரொம்ப தூரம் இருக்கா, அதனால அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பேத்தியை பார்த்துக்கோன்னு உன்கிட்ட வந்து சொன்னா நீ எல்லாம் ஒரு டீச்சரா என்ன, அவளை வந்து வேற ஒரு பொண்ணு கீழே தள்ளி விட்டா அவகிட்ட இருந்து வம்பளத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட டீச்சரோ நான் என்ன பாட்டி செய்யறது, அந்த பொண்ணு இருக்காளே ரொம்ப மோசமானவ, அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப புவர் கண்டிஷன்ல இருக்கா, அதனால உங்களுடைய பேத்தியை பார்த்தாலே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல பாட்டிக்கோ வந்து நெஞ்சொலியே வந்துடுது. அட கடவுளே என்னுடைய பேத்தியை இந்த அளவுக்கு வந்து பொறாமை குணத்தோட இந்த குழந்தை வந்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆமா பாட்டி உங்க பேத்தியை ஒரு தடவை கீழே கூட தள்ளி விட்டுட்டா தெரியுமா, என்னால் என்ன பண்ண முடியும், நானே ஒரு சாதாரண டீச்சர் தானே, நான் வந்து அடிக்க முடியுமா என்ன, அவளை வந்து கண்டிக்க மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு வரட்டும் அவங்க அம்மா, இன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டா. நேராக டீச்சரோட ரூமுக்கு வந்து கதவு தட்டிட்டு இருக்க. டீச்சரை போய் திறக்கிறதுக்காக போகிறாங்களா, ஆனால் பாட்டியோ நீ வெயிட் பண்ணு நான் போய் அவளை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண அந்த இடத்துல தான் பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பாட்டி ஒரு பக்கம் ஷாக்காக நம்மளோட ஹீரோயினும் அம்மா நீங்களா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. டீச்சரோ வந்துட்டு மிஸ் நீங்களா, நீங்கள் வந்து வரீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. அவளோ நீங்கள் தானே என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. டீச்சரும் வந்துட்டு நான் வர சொன்னேன்னா ஆமாம்மா, அதாவது உங்கள் பொண்ணு வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறா இல்லையா, அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் வரலான்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பாட்டியை பார்த்துட்டு இவங்க கூட உங்களுடைய பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க தெரியுமா, எங்ககிட்ட கூட தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல பாட்டியோ ஏய் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோ அம்மாவை பார்த்துட்டு அம்மா நான் எத்தனை தடவை சொல்கிறேன் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு, அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பெரிய பணக்காரங்க அப்படின்றதுக்காண்டி நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து குழந்தைகளோட படிப்பில் வந்து காமிக்கக்கூடாது, அவங்க நார்மல் பர்சனாக தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்ருக்க. பக்கத்து கிளாஸ் ரூமில் இருந்து நீ தான் என்ன தள்ளி விட்ட, முதல்ல நீ தான் வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டு அழுதுட்டு இருக்க சவுண்டு வருதா. அது கேட்ட உடனேயுமே நம்மளோட ஹீரோயின் என்னது சத்தம் அப்படின்னு சொல்ல
டீச்சரோ பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் சொன்னிருந்த அந்த மோசமான பொண்ணு, அவள் தான் உங்களுடைய பொண்ணை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னுடைய பேத்தியை கஷ்டப்படுத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்மளோட ஹீரோயினும் வேகமாக கிளாஸ் ரூம் நோக்கி போய்கிட்டு இருக்காங்களா. டீச்சரோ நான் கூட சொன்னேன்ல பாட்டி, அந்த பொண்ணு எப்பயுமே இப்படி தான் மோசமாக நடந்துக்குவா, அது மட்டும் இல்லாமல் இப்பையிலேருந்து தூக்கிட்டு வந்து ஒரு டெடிஃபியரை வச்சுக்கிட்டு உங்கள் பேத்தியை எவ்வளோ அழுக விட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயினும் ஷாக் ஆகி போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேத்தியை கீழே தள்ளி விட்டு கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினுக்கு கோந்துருதா. வேகமாக கிளாஸ் ரூமுக்கு போனால் அந்த இடத்துல நம்மளோட பொண்ணும் அப்புறம் தப்பாக புரிஞ்சு வச்சிருப்பா இல்லையா, அந்த 2 குழந்தைங்களும் நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ தான் என்னை முதல்ல தள்ளி விட்ட அப்படின்னு சொல்ல நம்மளுடைய அந்த ஹீரோயினோட பொண்ணும், இல்லை நீ போய் சொல்கிற, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, நீ தான் என்னுடைய ப்ரெஷ்ஷை பிடுங்கி வச்சுக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் என்ன கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டீச்சரோ பார்த்தீங்களா உங்களுடைய பொண்ணு எவ்வளோ அமைதியாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளோ கோவமாக திமுறா பேசிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலாக அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணோட அம்மா வரட்டும் இன்னைக்கு, நிச்சயமாக அந்த குழந்தைய நம்ம இந்த ஸ்கூலை விட்டே வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பாட்டியோ அப்படி திருத்தரம் முழிச்சிட்டு இருக்காங்களா. டீச்சரை அந்த ப்ரௌன் கலர் போட்டு நிற்கிறாளே அந்த பொண்ணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நம்மளோட ஹீரோயினும் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தன் பொண்ணோட பேரை சொல்லிகிட்டே உள்ளுக்குள்ளே நுழைகிறாளா. இப்போ நம்ம சிஇஓட பொண்ணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி கட்டிப்பிடிச்சிக்க. டீச்சரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. வேகமாக ஓடி தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாளையா அந்த பொண்ணை பிடிச்சிட்டு, என்ன சொல்கிறீங்க, இந்த பொண்ணு உங்களுடைய பொண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ, நீ என்ன சொல்ல வர, ஆக்சுவலாக எனக்கு என்ன என் பொண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நான் அப்படி சொல்ல வரல, அப்படின்னா இவ உங்களுடைய பொண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா இவ யாருடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ள ஒரு லேடி என்ட்ரு ஆகுறாங்களா. என்னுடைய பொண்ணு என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே உள்ளுக்குள்ள நுழைய. இப்போ தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பா இல்லையா அந்த பொண்ணும், அம்மா என்ன ஒரு பொண்ணு கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்ல, யார் அது சொல்லு, இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நம்மளோட ஹீரோயினும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காளா. அவளை பார்த்தோன்னே மேடம் நீங்களா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உங்களை தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் மேடம், இன்றைக்கி தான் கிட்டக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட பொண்ணை பார்த்துட்டு, இது உங்களுடைய பொண்ணு தானே, ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுடைய பொண்ணும், அம்மா இவன் என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வாய மூடு, எதுக்காக அவனை தள்ளி விட போறா, மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயினா, உன்னுடைய பொண்ணுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த லேடியோ, ஏய் மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. உடனே அந்த குழந்தையோ, என்னதான் இவங்க தான் உங்களுடைய பாஸா, இவங்க கூட பெரிய திமிரு பிடிச்ச லேடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பீங்களே, பரம்பரையா வந்த சொத்தை வச்சுட்டு ரொம்ப ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே அப்படின்னு சொல்ல, அவ்வளோ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல, என்னுடைய டீச்சர் பண்ணுவாங்க மேடம், நீங்க என்கிட்ட யாராவது இந்த மாதிரி கோமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொன்னுடுவேன்னு சொன்னீங்க இல்லையா, இதோ இவ இந்த மாதிரி நடந்துக்கிறா, நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டீச்சரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. நீங்க கூட போன தடவை இவ என்னை தள்ளி விட்டதுக்காக இவளை பீரோல போட்டு அடைச்சி வச்சுட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போட்டுடுது. குழந்தை ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கா மேடம் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த குட்டி பொண்ணும், நீங்க கூட கூடிய சீக்கிரத்துல வேலையவே விட போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களேம்மா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ, அப்படியா, அப்படின்னா சரி நாளையில இருந்து நீ ஒன்றும் வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவ்வளோ நான் எப்போ இந்த மாதிரிலாம் சொன்னேன், குழந்தை ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோ தன்னுடைய பொண்ணை 2 அடி அடிச்சு, உனக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா என்ன, வா முதல்ல இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாளா. நம்மளோட ஹீரோயினோ டீச்சரை பார்த்துட்டு, என்னுடைய பொண்ணை பீரோ லாக்கர்ல போட்டு அடைச்சு வச்சிருந்திருக்க, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்ல, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம், பாட்டி தான் ஃபோன் பண்ணிட்டு என்னுடைய பேத்தியை நீங்க நல்ல விதமா பார்த்துக்கணும்னு சொன்னாங்களா, வேற வழி இல்லாம இந்த லேடியோட பொண்ணு தான் உங்களுடைய பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முட்டி போட்டுட்டு, தயவு செஞ்சு என்ன மடிச்சிருங்க பாட்டி, இவங்க இந்த பொண்ணு தான் உங்களுடைய பேத்தியும் தெரியாமல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு கோவம் வந்துருதா, அவளை கண்ணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்டு, ஐயோ தப்பு எல்லாம் என்னுடைய பேரில் தான் இருக்குது, நானே என்னுடைய பேத்தியை கொல்றதுக்காக பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயினும் ஏன் பொண்ணுன்னு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எந்த குழந்தைகிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அது தப்பு தான், டீச்சராக இருக்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ, மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த வேலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துடுறாரா, வாங்க மேடம் வாங்க, இப்போதான் நம்மளுடைய நியூ ப்ராஜெக்ட் பற்றி உங்களுடைய மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இனிமேட்டு அதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல அவரோ ஷாக்கராரு. ஏன் மேடம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பக்கத்தில் இருக்க
இருக்கக்கூடிய டீச்சரை பார்க்குறாரா. அவ்வளோ வந்து சாரி சார், தப்பான ஒரு பொண்ணை வந்து அவங்களுடைய பொண்ணு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, ஒன்று கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அறைய அவ்வளோ இதுக்குள்ள நானா காரணம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பயே வந்து இவளை வந்து வெளியே விட்டு தூக்கிடுறேன். தயவு செஞ்சு ப்ராஜெக்ட் மட்டும் வந்து வேணான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவ்வளோ வந்து இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பிளேஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு அது மூலமாக வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாரு. அந்த குழந்தைய சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரை வந்து வாய மூடி என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட டேக்ஸ் வந்து ஏற்கனவே கட்டாமல் போட்டு வச்சிருக்காரு மேடம் அப்படின்னு சொல்ல அவரை வந்து இப்போ ஏதோ வளரிட்டு இருக்கா, இதெல்லாம் கண்டுக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் என்னுடைய லாயர் கிட்ட இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாள. இப்போ வீட்டில் வந்து நம்ம ஹீரோயினோட மேனேஜரும் வந்துட்டு அந்த ஸ்கூல் பற்றி ஏற்கனவே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, வச்சிருந்த அவங்களுடைய பணத்தை ஃபுல்லாமே பறிமுதல் பண்ணியாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நல்லதுதான், அதுக்கு பிறகு என்னுடைய பொண்ணுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக நல்ல டீச்சர் ஒருத்தவங்கள தேடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி மேடம், அப்புறம் உங்களுடைய அம்மா வந்து பெட்டியை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல பாட்டியோ வந்து சூட்கேஸ் வச்சுட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்களா. பேத்தியோ வேணாம் பாட்டி இங்கேருந்து போகாதீங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோயினோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ஏன் மேலே தாம்மா தப்பு இருக்கு, குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா ஒன்றா தான் இருக்கணும், இதில் என்னுடைய பேத்தியை மட்டும் அவங்க நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் மட்டும் அன்னைக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கவே செய்யாது. வசதியானவங்க குழந்தைங்க மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைங்களுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியவங்க. என்னுடைய பணக்கார இன்ஃப்ளூயன்ஸை உள்ளுக்குள்ள கொண்டுட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே இன்னும் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் அதுதான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களேம்மா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் உங்களுடைய பேத்தியால் இருக்க முடியாது, அவள் இல்லாமல் உங்களாலேயும் இருக்க முடியாது, அதனால பேசாமல் இங்கேயே இருந்துருங்க, எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த குட்டி பொண்ணு தன்னுடைய அம்மாவோட கையும் பாட்டியோட கையும் ஒன்றா சேர்த்து வைக்க கதையும் நல்லபடியாக முடியுது. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, குருக்கு அடுத்தபடியாக தான் நம்ம தெய்வத்தையே வணங்குறோம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க எல்லா குழந்தைங்களையும் பாகுபாடு காட்டாம அன்போட வந்து நல்லபடியாக நடத்தணும். இதில் நிறைய நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒரு சில பேர் இந்த மாதிரியே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.